ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நான்வெஜ் ஸ்டைலில் நம்ம வெஜ்ஜு கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம். நான்வெஜ்ஜு சாப்பிடாத டயத்துலலாம் நம்ம இந்த மாதிரி கோலா உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஒரு பேனை எடுத்துக்குவோம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பால் நான் 1 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கங்க. கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்குவோம். வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்குவோம். இது அப்படியே ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் இதை பொடி பண்ணுன்னு இது அப்படியே ஆறட்டும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக முள்ளங்கி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த முள்ளங்கியை வச்சு தான் நம்ம இந்த கோலா உருண்டை செய்ய போகிறோம். இப்போ இந்த முள்ளங்கியை நல்லா தோலெல்லாம் சீவிக்கங்க. நான் ஒரு 200 கிராம் முள்ளங்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முள்ளங்கியை நல்லா திருவி நம்ம எடுத்துக்குவோம். நல்லா சீவிக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா புதுவிதமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது இந்த கோலா உருண்டை இந்த முள்ளங்கியில் நம்ம செஞ்சோன்னு யாராலையும் நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். முள்ளங்கி பிடிக்காதவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம திருவியாச்சு. இதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாவை நம்ம போட்டுக்குவோம். 2வது கடலைப்பருப்பை போட்டு நம்ம மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். தண்ணிலாம் சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். நம்ம கடலைப்பருப்பு அரைச்சோம்னா அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். இப்போ திருவுன நம்ம முள்ளங்கியை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. நல்லா பிழிஞ்சிட்டுன்னு முள்ளங்கியில் தண்ணி இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ பிழிஞ்சாச்சு. இந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது. இதை எடுத்துருவோம் நம்ம. இப்போ இதுலேயே பட்டை, பெருஞ்சீரகம், கிளாம்பு எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்குவோம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நம்ம இதை போய் பல்ஸ் விட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அது வெங்காயத்தில் உள்ள தண்ணி முள்ளங்கியில் உள்ள தண்ணியே போதும். இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இதை அரைச்சதை நம்ம அந்த பவுல்லையே நம்ம இதை கொட்டிடுவோம். இப்போ தேங்காவை நம்ம ஒரு 4 கீத்து தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்குவோம். இஞ்சி ஒரு 2 துண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு எடுத்திருக்கேன். இது கூட கருவேப்பிலை கொத்து ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். மல்லியும் புதினாவும் அந்த கீரையை ஒரு கொத்து சேர்த்துக்குவோம். மல்லி புதினாலாம் போட்டால் முள்ளங்கியோட வாசமே நமக்கு இருக்காது. நல்ல வாசமாக இருக்கும். இதை போய் இப்போ தண்ணி ஊற்றாமையே நம்ம அதே மாதிரியே அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அதையே நம்ம அது கூட பவுலில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் சேர்த்துக்கல. இப்போ இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பாக நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு வைக்க உருண்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நம்ம குழம்பை தாளித்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனை எடுத்துக்குவோம். நல்லா அகலமான பேனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உருண்டையை சேர்க்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். இதுக்கு பட்டை, கிளாம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்குவோம் ஒன்று ஒன்று.
வெங்காயம் ஒரு 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 20% வெந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ தக்காளி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் அந்த எண்ணெயோட வெங்காயத்தோடு நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்குன்னு அடுப்பை நல்லா சிம்மிலேயே வச்சுக்கிட்டு நல்லா வதக்குங்க. உப்பு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கி நல்லா குழஞ்சா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள் நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகப்பொடி அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா மசாலாவில் இப்பயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இதுக்கு போய் நம்ம இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு 4 கீத்து தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி ஒரு 6 எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன். இதை போய் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சாச்சு. நம்ம அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு மிக்ஸி ஜாரை தண்ணி ஊற்றி அலசி அதையும் அதில் நம்ம ஊற்றிக்குவோம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். நல்லா குழம்பு கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நம்ம வேணுண்டா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குவோம். ரொம்ப திக்காக இருக்குது. பாருங்கள், நல்லா குழம்பு கொதி வரப்போகுது. இப்பயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சுக்கிட்டு நல்லா வருது. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த உருண்டையிலேருந்து நம்ம ஒரு உருண்டை எடுத்து நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு நம்ம அதை குழம்புல ஊற்றிடுவோம். குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும் நமக்கு. இந்த குழம்பு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பராட்டாக்கு எல்லாத்துக்குமே இது சைடிஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான்வெஜ்ஜி சாப்பிடாத டயத்துலலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படியே நான்வெஜ்ஜி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த குழம்பு. பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ உருண்டைகளை நம்ம கொஞ்சம் நவத்தியே இதை போட்டுக்குவோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு அப்போ தான் இருக்கும். இல்லாட்டி ஒன்றோட ஒன்று சேர்ந்து அது உடஞ்சிடும். அதனால் நவத்தியே நம்ம எல்லா உருண்டைகளையும் சேர்த்துருவோம். இப்போ கரண்டிலாம் போட்டுறாதீங்க. இது அப்படியே கொதிக்கிட்டோம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வைங்க. இப்போ கரண்டியோட நம்ம அடிபாகம் இருக்குல்ல, அந்த கம்பியை விட்டு தான் நான் இப்போ கிண்ட போகிறேன். கரண்டியை வச்சுலாம் கிண்டாதீங்க. கிண்டுனா அந்த உருண்டை உடஞ்சிடும். பாருங்கள், கரண்டியோட அடி இதை வச்சு தான் இப்படி நான் நவத்தி விட்றேன். அப்போ தான் அந்த உருண்டைகள் உடையாமல் இருக்கும். பாருங்கள், பாதி வெந்துருச்சு. இன்னும் பாதி % வேவலை. இன்னும் செத்த வேகட்டும். இந்த மாதிரியே கிளறி விடுங்க. இப்போ இந்த கோலா உருண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா உருண்டெல்லாம் ஒன்றோட ஒன்று உடையாமல் நல்லா வெந்துருச்சு. இப்போ மேலே நம்ம மல்லிக்கீரை தூவிக்கலாம். பாருங்கள், கறி சுவையில் நமக்கு வெஜ்ஜி கோலா உருண்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு பார்க்கும் போதே எவ்வளோ டெம்ப்டியாக இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான்வெஜ்ஜு சாப்பிடாத டயத்துலலாம் இந்த மாதிரி செய்யுங்க. இது பராட்டாக்கு, சப்பாத்திக்கு,
சாதத்துக்கு எல்லாத்துலேயும் கூடவும் இது சேர்த்து வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதை சப்பாத்தியோட தான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.